பெரியவங்க ரொம்ப அனுபவஸ்தாலிகள் வந்து சொல்கிற விஷயம் வந்து வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வச்சுக்கோப்பா, சிம்பிளாக வாழ கற்றுக்கோ. எவ்வளோ பெரிய செல்வம் வந்தாலும் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவங்களால வந்து ராஜ வாழ்க்கை வாழ முடியாதுன்னு இல்லை, வாழ முடிஞ்சும் அவங்க எளிமையாக இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? ரொம்ப அற்புதமான விஷயங்க, நல்லா கூர்ந்து கவனிங்க. அதாவது இந்த ஹோல் லைஃபே ஒரு சக்தியின் விளையாட்டு. அதாவது லைஃபுங்கிறதே ஒரு எனர்ஜி தான். த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய சக்தி பிழம்பாகத்தான் பார்க்கிறோம். எல்லாமே எனர்ஜி தான். ஒரு உண்மையான ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதர் யார் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா, யார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, யார் ரொம்ப அமைதியாக இருக்காங்க, யார் வாழ்க்கையில் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சா யாருக்கு உடம்புக்குள்ள சக்தி அதிகமாக இருக்கோ அவங்க தாங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. இட்ஸ் ஆல், லைஃப் இஸ் ஆல் அபவுட் எனர்ஜி. இப்போ சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க எப்போவுமே உற்சாகமாக இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ வயசு ஆக ஆக இது எல்லாமே குறையுது. காரணம் என்னென்னா, சக்தி குறையுது, எனர்ஜி இஸ் கோயிங் டவுன். இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற எனர்ஜி வந்து ஒரு 90 வயசு ஆளுக்கோ ஒரு 60 வயசில் இருக்காது. ஒரு 5 வயசு 10 வயசில் இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு 25 வயசில் இல்லை. 25 வயசில் இருக்கிற சக்தி வந்து 40 வயசில் குறைஞ்சிருது. 40ல் 60 வயசு வரும்போது இன்னும் குறைஞ்சிருது. அப்போ 90 வயசு இருக்கும்போது மொத்தமாக எனர்ஜி எல்லாம் போயிடுது, செத்து போய்டுறோம். ஸோ பிறப்புங்கிறது என்ன? ஒரு ஆண் பெண், ஒரு தாய் தந்தை ஆகிய 2 பேரும் உடலை கொடுத்தாங்க. இந்த அண்ட சராசரம் அல்லது கடவுள், அது என்ன பேர் வேணாலும் சொல்லலாம், அது வந்து உனக்கு ஒரு சக்தியை உள்ளே கொடுக்குது. அதுதான் பிறப்பு என்று சொல்கிறோம். கடைசியில் இறப்புங்கிறது என்னது? பாடி இருக்குது, பாடியில் இருக்கிற சக்தியை எடுத்துடுறாங்க, முழுசாக உயிர் போயிடுது. ஸோ இந்த சக்தி உள்ளே வருது, சக்தி வெளியில் போகுது. இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம விளையாடுற விளையாட்டு தான் வாழ்க்கைங்கிற விளையாட்டு. ஸோ ஒரு மனிதன் வந்து எப்போ சக்தியோடு இருக்கிறானோ இவன் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தில் வாழ முடியும். இதுதான் அடிப்படை உண்மை. ஃபஸ்ட்டு இது புரிஞ்சாதான் இந்த சிம்பிளிசிட்டிக்கோட அர்த்தமே உங்களுக்கு புரியும். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஏன் நான் சிம்பிளாக இருக்கணும்? நான் ஏன் காம்ப்ளிகேட்டடாக, நான் வந்து ராஜபோகமாக ஏன் வாழக்கூடாது? இப்போது சிம்பிளாக இருக்கிறதுனா, நீங்கள் பீப்புளை பார்த்துருப்பீங்க, அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள், அவங்க வீடு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களோட பாடி லாங்குவேஜு, அவங்க செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிற யுக்தி எல்லாமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். காரணம் என்னென்னா, சக்தியை சேமிக்கணும், அவ்வளோதாங்க. இப்போது நான் வந்து இப்போ ஒரு சில பேர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரியவங்களாம் அந்த காலத்தில் வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி கட்டுவாங்க. அதை தவிர வேறு எதுவும் போட மாட்டாங்க. அவங்க கபோர்டை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட் இருக்கும், 10 செட் இருக்கும். இப்போது நம்ம வந்து ஒரு 150 சட்டை, ஒரு 200 பேண்ட்டு, ஓகே, ஒரு வாட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30-40 வாட்ச்சு, ஒரு ஷூஸ் பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15-20 ஷூஸ் பேரு, சாக்ஸு, அதை தவிர வெரைட்டியாக ட்ரெஸ்ஸு, இப்படியெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். பணம் இருக்குது, நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? இப்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதை வாங்கிறது மட்டும் இல்லைங்க, 2 விஷயம். இதை பராமரிக்கணும். 1, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு என் கபோர்டை திறந்தேன்னா அங்கே ஒரு 100 செட்டு ட்ரெஸ் இருக்குன்னா, இப்போ எதடா நான் போடுறது, இதை போடுறதா? ஸோ அந்த ஃபங்க்ஷன்னா அது அப்படி போகணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்படி போகணும். இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், இதை போடணும், நான் அந்த இடத்துக்கு போகிறேன், இதை போடணும், இதை போட்டுட்டு இதையெல்லாம் உட்காந்து யோசித்து நான் என்ன டை கட்டுறது, எந்த வாட்சை கட்டணும், நான் என்ன இது போடணும், இதை உட்கார்ந்து உங்களுடைய சக்தி பூரா விரயமாகும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, அது வேறு விஷயம். இதை வந்து போடுறது மட்டும் இல்லை, இதை பராமரிக்கணும். 1. இப்போ கார் இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய தேவைக்கு ஒரு கார் வச்சுருக்கேன், இல்லை 2 கார் வச்சுருக்கேன். இப்போது என்கிட்ட காசு நிறைய இருக்குது. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கார் இருக்கும். இப்போது இந்த 15 காரை நான் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இது பராமரிக்கணும், இதை மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னுடைய சக்தி விரயமாகும். ஒரு வண்டி வச்சுருந்தாலே அதுக்கு சர்வீஸ் பண்ணணும், 6000 கிலோமீட்டரில் ஆயில் சர்வீஸு, அதில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போகும், அதை மாற்றணும். 12000 கிலோமீட்டரில் ஆயில் ஃபில்டர் மாற்றணும், 20000 பிரேக் பேட் மாற்றணும், 40000 டயர் மாற்றணும், 60000 கிளச் பிளேட் மாற்றணும், 90000 டைமிங் பெல்ட். இது ஒரு வண்டிக்கு.
இப்போ நான் வந்து 15 கார், நான் 10 கார் இல்லை 5 கார் நான் வச்சுருந்தேன்னா அது திடீர்னு அந்த வண்டி நிற்கும். அதுக்கு ஒரு எனர்ஜி பாருங்க, நம்மளோட சக்தி எங்கெல்லாம் விரயமாகுது பாருங்க. இப்போ நம்ம கவனம் பூரா கம்ஃபர்ட்டில் இருக்குது. இப்போ நான் இருக்கேன், என் மனைவி இருக்காங்க, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அல்லது 2 குழந்தை இருக்குது. இப்போ என்னோடய வீடு வந்து ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இப்போ இந்த வீடை நான் கட்டி வச்சுருக்கேன், இந்த வீட்டில் நான் வாழ்கிறேன். இந்த வீட்டில் வாழ்கிறது மட்டும் இல்லை, அந்த வீட்டை வந்து நான் சுத்தமாக வச்சுருக்கணும், பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே நீட்டாக இருக்கணும், அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணணும். இப்போது இந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்டு வீடை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி விரயமாகும், நல்லா புரிஞ்சுக்கணும். இதே நான் ஒரு 15000 ஸ்கொயர் ஃபீட்டில் என் காசு கோடிக்கணக்கில் நான் வச்சுருக்கேன், ஆனால் நான் இருக்கிறது நானும் என் மனைவி என்னுடைய ஒரு குழந்தை. இப்போ நான் ஒரு 15000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை 20000 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர் இடம். இந்த வீட்டில் நான் இப்போ வாழ்கிறேன் அப்படின்னா இந்த வீட்டை நான் அடுத்த 30-40 வருஷத்துக்கு பராமரிக்கணுங்க. அதுக்கு என்னுடைய எவ்வளோ சக்தி விரயமாகும். நீங்கள் சொல்லலாம், இந்த வீட்டை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 15 வேலைக்காரங்களை நான் வச்சுப்பேன். தாராளமாக வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு அதான் நான் சொல்கிறேன், உங்களோட 15 பேரோட எனர்ஜி அங்கே வேலை செய்யுது. அப்போ இந்த 15 பேரை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அவன் கரெக்டாக வேலைக்கு வந்திருக்கு, அதுக்கு ஒரு மேனேஜரை போடணும், அவனை நீ மேனேஜ் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய சக்தி எப்படி விரயமாகும்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நம்ம அதை தாராளமாக செய்யலாம். ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் எப்போ என் லைஃப் வந்து ரொம்ப பெருசாகுதோ now the complication increases. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய சக்தியை விரயம் பண்ணும். என் மனம் வந்து அதுக்குள்ளே அதை பராமரிக்கிறதுல என்னுடைய சக்தியை பூரா நான் விரயம் பண்ணுவேன். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் ரொம்ப வந்துட்டாலே உனக்கு நிம்மதி போயிடும். பணம் ரொம்ப வந்துட்டா நிம்மதி போகாது. பணத்தை நான் சரியாக பிரயோகம் செய்யவில்லை என்று சொன்னால் எனக்கு நிம்மதி போகும். பணத்துக்கும் நிம்மதிக்கும் சம்பந்தமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நான் எந்த ஒரு செயலை நான் செய்ய போனாலுமே, எந்த ஒரு விஷயத்தை நான் செய்கிறதுனாலும், அந்த ஒரு பொருளை நான் வாங்குறேன் அல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னா, இதை நான் கடைசி வரைக்கும் அடுத்த 40 வருஷத்துக்கு இதை நான் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு இருந்ததுன்னா நீங்கள் சிம்பிளிசிட்டிக்குள்ளே வந்துடுவீங்க. இதனால தான் மிகப்பெரிய சிகரத்தை தொட்ட பல மனிதர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்காக அவங்களுடைய தேவையை வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தாராளமாக பண்ணிப்பாங்க. ஆனால் அதை பராமரிக்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், மெயின்டெனன்ஸ். இப்போ ஒரு வீடு கட்டுறதுனா கூட ஒரு ஜன்னல் வைக்கிறீங்க, ஒரு விண்டோ, அந்த விண்டோவில் பண்ணியிருக்கிற வுட் ஒர்க்கு ரொம்ப சிம்பிளாக பார்ப்பாங்க, ரொம்ப ஏஸ்தட்டிக்காக பண்ணுவாங்க. அந்த விண்டோவை நான் இன்றைக்கி ரொம்ப காசு கொடுத்து ஒரு கலை நயத்தோடு நான் பண்ணுறது பெருசு இல்லை. அதில் போய் டஸ்ட்டு அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை நான் டெய்லி க்ளீன் பண்ணணும். அதை பண்ணலைன்னா அந்த தூசி அடையும், அது என்னுடைய ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். என் வீட்டுக்குள்ளே அந்த சுத்தத்துக்குள்ளே என்னால் கொண்டு வர முடியாது. இந்த சிந்தனையோடு செயல்படும். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். ஒரு வீட்டில் ஒரு பொருள் நான் வாங்கி வச்சு அந்த பொருளை நான் சரியாக பராமரிக்கவில்லை என்று சொன்னால் அது நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கு. பயன்படுத்தாத பொருள் என் வீட்டுக்குள் இருந்தால் என் சக்தியை விரயமாக்கும். என் கபோர்டை திறந்து அதில் வந்து என்கிட்ட 100 ட்ரெஸ் இருக்குது, ஆனால் அதில் நான் ஒரு 7 அல்லது 8 ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நான் அடிக்கடி பயன்படுத்துகிறேன். ஒரு 30-35 ட்ரெஸ்ஸை நான் தொடக்கூட இல்லை அப்படின்னு சொன்னால் அது என் சக்தியை விரயமாக்கும். இது என் துணிமணியில் மட்டும் இல்லை, நான் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன், 3 மொபைல் 4 மொபைல் வச்சுருப்பாங்க, வீட்டில் வேறு 4 மொபைல் வாங்கி வச்சது அப்படியே கிடக்கும். எல்லா பொருளுமே, ஏகப்பட்ட விஷயம், இது எல்லாமே என்னுடைய சக்தியை விரயம் பண்ணும். வீட்டில் அந்த லாஃப்ட்னு ஒன்று இருக்கும், பரன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை திறந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வருஷக்கணக்காக பயன்படுத்தாத பொருள் இருக்கும். இது எப்போ வாங்கினது, பொக்கிஷம்னு சொல்லி வச்சுருப்போம், ஆனால் அதை பயன்படுத்த மாட்டோம். பயன்படுத்தாத ஒரு பொருள் வந்து பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி உங்களோட சக்தியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இந்த போகி பொங்கல் அப்படின்னு போகி நம்ம கொண்டாடுறோம்ல, பழசெல்லாம் போட்டு எரிக்க சொல்லுவாங்க. பாருங்கள் நம்மளுடைய கல்ச்சரில் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். வீட்டில் அந்த பழசு இருக்கவே கூடாது, அதுக்காகத்தான் அதை ஒரு ரிச்சுவலாகவே வச்சுருந்தாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து சிம்பிளிசிட்டிக்கு ஒரு உதாரணம். இப்போது
நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளில் ஒரு சக்தி வரணும், ஒரு மனுஷனோட கடவுளுடைய அருள் வேணும்னு சொல்லிட்டு இந்த சபரிமலைக்கு மாலை போடுறீங்க. இந்த சபரிமலைக்கு மாலை போடும்போது விரதம் இருப்பாங்க. இந்த விரதம் இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த 40 நாள் அந்த 48 நாள் அந்த விரதம் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் பாருங்கள், நீங்கள் ஒரே ட்ரெஸ்ஸை தான் போடுவீங்க. உங்கள் பேரை கூட சொல்லக்கூடாதும்பாங்க. சாமி சாமிம்பாங்க, பேரை விட்டுருங்க. அந்த ட்ரெஸ்ஸு ஏன் ஒரே ட்ரெஸ்ஸு போடுறீங்கன்னா, நீங்கள் கப்போர்டை திறந்து உங்களுக்கு 50 ட்ரெஸ் அங்கே உள்ளே இருக்கும். இப்போ இது எதை போடுறதுன்னு மண்டை எனர்ஜி வந்து விரைவாகும். இப்போ நான் அந்த கருப்பு கலரு துண்டு, கருப்பு கலர் வேஷ்டி, இந்த சட்டை தான் நான் போடணும் முடிவு பண்ணியாச்சு அடுத்த 48 நாள். ஸோ நான் என்ன இது போடணுங்கிறது தெளிவாயிடுச்சு. இந்த 48 நாள் என்னுடைய உணவு பழக்கம் எப்படி இருக்கும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் கண்ட உணவை நான் சாப்பிடக்கூடாது. இப்போ மனம் வந்து என்ன ஆகுதுன்னா, என்னுடைய லைஃப் ஸ்டைலை அப்படியே நான் வந்து சுருக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா, என்னுடைய சக்தி வந்து விரயமே ஆகாது. தெரியும் அடுத்த 48 நாள் நான் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இப்போ என்னுடைய மனம் வந்து ஒருநிலைப்படுகிறது, அந்த கடவுளை நோக்கி ஒருநிலைப்படுத்துகிறோம். இது வந்து ஒரு தியானம் மாதிரி. இது இப்போ தான் உடம்புக்குள்ளே ஒரு அபரிதமான சக்தி வரும். இந்த 48 நாள் என் மனம் ஒரு நிலைக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் அந்த மலையில் நான் நடந்து சென்று அந்த இறைவனை தரிசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய விஷயம் உள்ளே நடக்கிறது. இது வேறு ஒன்றும் இல்லை, 48 நாள் உங்கள் லைஃப்பை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த எளிமையான வாழ்க்கை அப்படிங்கிறது சக்தியின் அடிப்படையில் தான் நம்ம முடிவு பண்ணுறோம். இந்த விஷயத்தை நன்கு உணர்ந்தவர்கள் இதை வந்து லைஃப்பை சிம்பிளாக வச்சுக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷனே இருக்காது. தேவைக்கு நம்ம பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஷர்ட் வாங்குகிறேன் அப்படின்னா என் அலமாரில் இருக்கிற 2 ஷர்ட்டு வெளியில் போகணும். அப்படின்னா தான் 2 ஷர்ட் நான் வாங்குவேன். ஏன்னா என்னோட கபோர்டில் இது மட்டும்தான் இருக்கணும். இப்படி ஒரு பாலிசி நான் வச்சுருக்கும் போது நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அது வந்து முழு திறனோடு செயல்படும். நான் வச்சிருக்கிற அத்தனை பொருளையும் நான் முழுசாக பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன். அப்போ அது சக்தி ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு ரிடண்டண்ட்டான பொருள் வந்து சக்தியை உறிஞ்சும். ஒவ்வொரு பொருளுக்கும் இது உண்மை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எளிமைங்கிறது பெரிய வலிமைங்க. அது மிகப்பெரிய சக்தி. அது நிறைய பேர்களுக்கு, நிறைய புத்திசாலிகளுக்கு இது தெளிவாக தெரியும். த மோர் காம்ப்ளிகேட்டட் யுவர் லைஃப் பிகம்ஸ், உன்னுடைய சக்தியை அது விரயமாக்கும். எப்போ லைஃப் வந்து சிம்பிளாக இருக்க 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 பார்த்தீங்கன்னா சக்தி உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், எனர்ஜி உள்ளே இருக்கும். எனர்ஜி உள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஆனந்தமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. திஸ் இஸ் அ பிக்கெஸ்ட் சீக்ரெட். பிளான் உங்களோட அத்தனை விஷயத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லைஃபு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பயன்படுத்துகிறீங்க, எந்தெந்த பொருளை நீங்கள் டச் பண்ணுறீங்க, அது எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. எதெல்லாம் தேவையில்லைன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 90% ஆர் அட்லீஸ்ட் 80% நம்ம வந்து இதை ஸ்கேன் பண்ணி எடுத்தோம்னாலே நம்ம லைஃப் எங்கேயோ போயிடும். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், என் வீட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய அற்புதமான புத்தகங்கள் இருக்குது, அந்த புத்தகங்களை நிறைய நான் படிச்சிருப்பேன், ஆனால் அது என் வீட்டில் இருக்கும், தூக்கி போட முடியாது. எஸ், வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு புத்தகத்தை நான் படிப்பது முக்கியமல்ல, அந்த புத்தகத்தில் இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 500 புத்தகம் இருக்கும், இல்லை 1000 புக்கு இருக்கும், ஒரு பெரிய லைப்ரரியே வைக்கலாம். சரி, அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 1000 புக்கு 1500 புக்கு இருக்கிறவங்க வீட்டில் எல்லாருமே அவ்வளோ புக்கையும் படிச்சிருக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 50 புக்கை நீங்கள் படிச்சிருந்தா பெரிய விஷயம். மீதி இருக்கிற புக்கை வாங்கி வைப்போம் படிக்கணும்னு, ஆனால் படிக்க மாட்டோம். முதல்ல நீங்கள் எந்த மாதிரி புத்தகம் படிக்கணும், எந்த மாதிரி புத்தகத்தை வாங்கணுங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்க, எந்த மாதிரி செயல் செய்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, அந்த துறையில் அந்த லட்சியத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நான் ஃபிக்ஷன் புக்கு தான் நீங்கள் படிக்கணும். இன்றைக்கி உலகத்தில் மிக உயர்ந்த இடத்துக்கு செல்கிற மிக சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் படிக்கிற புத்தகம் வந்து ஃபிக்ஷனே படிக்கிறது இல்லை, நான் ஃபிக்ஷன் தான் படிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த துறையில் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய ஞானம் வளரும். அந்த ஞானம் வளர்றது மட்டும் இல்லைங்க, அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும். அவன் ஒரு 10 விஷயம் சொன்னான்னா அட்லீஸ்ட்டு அதுலேருந்து ஒரு 5 விஷயத்தையாக நீங்கள் கிரகிச்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அந்த ஐடியாவை.
புரிஞ்சுக்கிட்டது 2வது, அதுக்கு அடுத்தது அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த புத்தகம் படித்ததுக்கு அர்த்தமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது அந்த புத்தகத்தில் நீங்கள் வைக்கலாம், நாளைக்கு லைப்ரரியாக மாற்றலாம், நாளைக்கு அது சம்பந்தமான நண்பர்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் அவங்கள படிக்க சொல்லி தானமாக கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு லைப்ரரி மாதிரி பண்ணி அவங்கள வந்து படிக்க சொல்லலாம். அல்லது நீங்கள் அடிக்கடி அதை நான் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரெஃபர் பண்ணுறதுக்காக அதை பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தாத புத்தகத்தை, உங்கள் துறைக்கு சம்பந்தமில்லாத புத்தகத்தை வாங்கவே வாங்காதீங்க. அப்படியே வாங்கி படிக்காமல் விட்டீங்கன்னா அதை யாருக்காவது அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதை தானமாக கொடுக்கலாம். ஆக மொத்தம் பயன்படுத்தாத பொருளை வீட்டில் வைக்காதீங்க. 3 மாதத்துக்கு மேலே பயன்படுத்தாத பொருளை வைக்கக்கூடாது.